வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலிலே லட்சத்தீவு மற்றும் கேரளாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி நெருங்கி இருக்கிறது. இன்றைக்கு தேதி 2, நாளை 3, மேலும் நெருங்கும் நாளை 3ஆம் தேதி. 4ஆம் தேதி மிக நெருக்கமாக வந்து பருவமழையை தொடங்கிவிடும். 4ஆம் தேதி தொடங்கும் பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். தமிழ்நாட்டிலே பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்று முதல் படிப்படியாக பரவலாகும். கடலோர மாவட்டங்களுக்கும் நெருங்கும். நேற்றைக்கே திருவள்ளூர் வந்திருக்கிறது மழை. திருவள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி எல்லாம் நல்ல மழை. நேற்றைக்கு முன்தினம் கூடுதல் பரப்பில் பொழிந்த காரணத்தினாலே மேகமூட்டம் விலகுவதற்கு தாமதம் ஏற்பட்ட காரணத்தினாலே நேற்றைய மழைப்பொழிவு டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் முதல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக தீவிரமடையும். அதன் அடிப்படையில் நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஏல் நினோ, சூப்பர் ஏல் நினோ போன்ற வார்த்தைகளை வைத்து அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். பருவமழை மிக மெல்ல முன்னேறும். ஆக ஆரம்பத்தில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினாலே தொடங்குவதில் தாமதம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த வெப்பம் இருக்கிறது. பருவமழை தீவிரமடைந்து விட்டால் வெப்பம் என்பது கண்டிப்பாக விலகும். படிப்படியாக விலகிவிடும். 4ஆம் தேதி வெப்பம் குறையும். 5 அதை விட குறையும். கண்டிப்பாக 10, 11, 12ஆம் தேதியெல்லாம் முற்றிலுமாக வெப்பம் தணிந்துவிடும், குளிர்ந்துவிடும். சுமார் 33 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு போய்விடும். அதாவது 90 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவுக்கு போயிடும். 100 டிகிரி என்பது 10 டிகிரி குறைந்துவிடும். ஆகவே 38 என்பது 100. அதிலிருந்து 5 டிகிரி கம்மின்னா 10 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்துடும். ஆக புரிஞ்சுக்குங்க. 10ஆம் தேதிக்கு மேலே முற்றிலுமாக குறைந்துவிடும். 4ஆம் தேதியே குறைய தொடங்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெப்ப அலை எல்லாமே, நேற்று இருந்த வெப்ப அலை எல்லாமே 3ஆம் தேதிக்கு பிறகு நன்றாக விலகிடும். அதற்கு பிறகு கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே முற்றிலுமாக குறைய தொடங்கும். வடமேற்கிலிருந்து காற்று, அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்காத காரணத்தினாலே கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தில் இருந்து ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நோக்கி வடமேற்கு வெப்பக்காற்று நுழைந்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே வெப்பமான மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காற்று என்பதனால அனல் காற்று நீடிக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். அப்பொழுது வெப்பம் தணியும். அப்பொழுது கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும். அப்பொழுது உங்கள் மனசு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆகா, வெப்ப அலை குறைந்து விட்டது, ஆனால் வெப்பம் இருக்கிறது. ஆகோ இந்த எல்லினோவின் தாக்கம்தானோ, சூப்பர் எல்லினோ தாக்கம்தானோ, ஆக இந்த ஆண்டே இப்படி வெப்பம் இருக்கிறதே, அப்போ அடுத்த ஆண்டு நாம் இறந்து போய் விடுவோமோ என்கின்ற மனசு அப்படியே உங்களை மனதிலே போட்டு வாட்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அச்சம், பீதி எதுவும் மனதில் கொள்ள வேண்டாம். வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வருகிற காரணத்தினாலே சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலே அனலாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் தென்மேற்கு திசையிலிருந்து பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூரு, ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு மாவட்டங்களை முற்றிலுமாக குளிரச் செய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். அங்கிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேலடுக்கு வரும் பொழுது கீழே கொஞ்சம் மணலாக வரும். கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி மாலை இரவு இடிமழை பொழிவு ஏற்படுத்தி குளிரச் செய்யும். படிப்படியாக குளிர்ந்த பிறகு கடலோர மாவட்டங்கள், வடகடலோரமும் மேற்கு காற்று வடமேற்கு காற்று ஓய்ந்து மேற்கு காற்று வெப்பக்காற்றும் ஓய்ந்த பிறகு மொத்த இடிமழை பொழிவு இரவு நேரங்கள் கொடுத்த பிறகு மொத்தம் குளிர்ந்துவிடும். 8, 9, 10 என்று படிப்படியாக தினசரி 1 டிகிரி குறைந்து கொண்டே போகும். 12ஆம் தேதிக்கு பிறகு 10 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் குறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க. பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு அவர்கள் சொல்வது போலவே இருக்கிறதே, உலக வானிலையாளர்கள் சொல்வது போலவே இருக்கிறதே. ஆக பசிபிக் பெருங்கடல் எல்னினோவோட தாக்கம் தானா இது? பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய ஆண்டுகள் வரக்கூடிய சூப்பர் எல்னினோவின் தாக்கமோ இது என்று உங்களை கற்பனை செய்ய தூண்டும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவி வெப்ப நீராவி. பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் ஆரம்பத்தில் வெப்பம் நீராவியாக இருந்தாலும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது பருவமழை முன்னேறி தொடங்கியதும் நல்ல ஒரு குளிர்விக்கும் காற்று கிடைத்து அரபிக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றெல்லாம் குளிர்விக்கும் காற்றாக அமைந்து கிழக்கு காற்றும் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கியதும் அதிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் தன்மை கூடி மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு பரப்பில் கூடும். தென்மேற்கு பருவமழையும் வலுக்கும்.
ஆக ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் கொஞ்சம் தொய்வு நிலை போல் உங்களை கற்பனைக்கு தள்ளினாலும், கஷ்டத்திற்கு தள்ளினாலும், அது ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் படிப்படியாக முற்றிலும் எல்லாம் விலகும். ஜூன் 2வது வாரத்தில் விலகும். 3வது வாரத்தில் முற்றிலும் விலகும். ஜூன் 15லிருந்து நல்ல மழை காத்திருக்கு. ஜூன் 18லிருந்து மேலும் நல்ல மழை காத்திருக்கு. உறுதியாக ஜூன் இறுதி வாரத்தில் வலுத்த தென்மேற்கு பருவமழை. ஜூன் ஜூலை அதாவது படிப்படியாக அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை. ஜூலை ஆகஸ்டில் வலுத்த மழை. எப்பொழுதும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், ஆகஸ்டில் தான் வலுக்கும் மழை, ஆகஸ்டில் தான் அணை நிரப்புன்னு சொன்னோம். ஆனால் இந்த ஆண்டு அப்படி கூட இருக்காது. பொதுவாக ஆகஸ்டில் தான் அணை நிரப்புன்னு சொன்னோம். போன வருடம் மட்டும்தான் ஜூலையில் நிரப்பணும். ஆனால் இந்த வருடமும் ஜூலை இறுதியில் நிரப்பும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகஸ்டில் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த முன்கூட்டியே இதை உங்களுக்கெல்லாம் தொடக்கத்தில் இந்த அறிக்கையை சொல்வதற்கு காரணம், உங்களிடம் இருக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு அச்ச உணர்வை போக்கும் விதமாக தான் இதை நான் பதிவு செய்யணும். ஆக ஒரு 10-15 தினங்களுக்கு உங்களுக்கு போதிய மழை இல்லாமல், அதாவது தென்மேற்கு பருவமழை ஒரு பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல், அணைகளை நிரப்பாமல் இருக்கும். அணைகளை நிரப்பும் அளவிற்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கும். ஆனால் உங்களோட எதிர்பார்ப்பு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதுதான். ஆகஸ்டில் தான் வழக்கமாக நிரம்பும். ஆனால் இந்த வருஷம் நம்ம முன்கூட்டியே ஜூலை இறுதியில் நிரம்பும்னு சொல்லியிருக்கோம். கடந்த ஆண்டு ஜூன் இறுதியிலேயே நிரம்பும்னு சொன்னோம், நிரம்பியது. இவையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஜூலை இறுதியில் நிரம்பும், ஆகஸ்டில் கண்டிப்பாக நிரம்பும். ஆக வரக்கூடிய நாட்கள் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். இன்றைக்கு எப்படி இருக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு, நாளைக்கு எங்கே இருக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்படி, அதோடு இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு எப்படி என்பதை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தீவிரமடைய போகிறது வெப்பச்சலன இடிமழை பொழிவு. இன்றைக்கு அதாவது விருதுநகர், அதாவது வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முதல்ல மழை பொழிவு தொடங்கும். பிறகு அது என்ன செய்யும்னா கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பலத்த மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதிகளுக்கும், விருதுநகர் கிழக்கு பகுதிக்கும், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, மதுரை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை தொடக்கும். அதே வேளையில் இன்றைக்கு முன்னிரவிலே, மதியத்திற்கு பிறகு மாலை முன்னிரவிலே நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். இன்றைக்கே டெல்டாவை நெருங்கும். நேற்று முன்தினம் போல் கல்லணை, தஞ்சாவூர் மற்றும் திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் கடலோரம் குளிர்வித்துவிடும். சென்னை உள்ளிட்ட பகுதியில் நேற்றைக்கு திருவள்ளூர் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சென்னையை நெருங்க வாய்ப்பிற்கு. ஒருவேளை நெருங்காமல் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதியுடன் விடைபெற்றாலும் கவலைப்படாதீங்க. நாளை 3ஆம் தேதி நெருங்கும். 4ஆம் தேதி உறுதியாக கோடியக்கரை முனை வரைக்கும் எட்டும். கண்டிப்பா நாளை மறுதினம் மன்னார்குடியை தாண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. 4ஆம் தேதி வியாழக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம், மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம், தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம், புதுக்கோட்டை கடலோரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி கடலோரம் என்று செங்கல்பட்டு, சென்னைக்கும் கிடைக்கும். வரக்கூடிய வியாழக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்குத்தான் பருவமழையும் தொடங்குகிறது. ஆக 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் தணியும். 12ஆம் தேதிக்கு மேல் முற்றிலுமாக குளிர்ந்துவிடும். 10 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைஞ்சிடும். பொறுத்திருந்து பாருங்கள். இதற்கும் ஒரு விவாத மேடை நடக்கும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு கொடுக்கும். சூப்பர் எல்னினோ என்று சொன்னார்களே, இப்பொழுது மழை பொழிகிறதே, வெப்பம் தணிந்து விட்டதே, என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கிறது, வானிலை என்ன சொல்கிறது என்று மீண்டும் யார் சொன்னார்களோ அவளிடமே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுவும் நடக்கும். அதாவது ஜூன் 10 தேதி 12 தேதிக்கு மேலே, ஜூன் 15 தேதியிலெல்லாம் இதுவும் ஒரு பெரிய விவாத மேடையாக மாறும். மேற்கு தொடர்ச்சி மலையில், கேரளா, கர்நாடகாவில் ஜூன் மாதம் 18, 19, 20 தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய பலத்த மழை பொழிவும் விவாத மேடைக்கு உண்டு பண்ணும். பிறகு ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஆக குழப்பமான வானிலை நிலவும் என்ற ஒரு கருத்துக்கள் நிலவும். ஆகவே கண்டிப்பாக ஜூலை இறுதியில் நிரம்பும் என்பதில் மாற்றமில்லை. ஆகஸ்டில் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழை இருக்கும் என்பதிலும் மாற்றமில்லை. வட இந்திய சமவெளி பகுதியில் வேணால் கொஞ்சம் மழை பொழிவு குறைவாக இருக்கலாம். ஆனால் இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே மரங்களால் குளிர்வித்து மலைகளால் தடுக்கப்பட்டு மரங்கள் குளிர்விக்கக்கூடிய இடமெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு. தமிழ்நாட்டிலும் அதனால் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்குது. பாலக்காட்டு கணவாய்க்கும் சாரல் மழை எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு மாலை இரவு பாலக்காட்டு கணவாய்க்கு ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு இன்னும் கூடுதல் பரப்பில் கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் கொஞ்சம் புழுக்கமான வானிலையுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை உள் மாவட்டங்களில் நீடித்து வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்யும். ஆகவே இதில் எல்லாமே உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆரம்பம் உங்களுக்கு சந்தேக பார்வையில் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு மாதிரிகள் இப்பொழுது எதுவுமே காட்டாது. ஆசிய பகுதியில், அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் சீன பகுதிகளில் தான் அதிக மழை பொழிவு கொடுப்பதாக வானிலை மாதிரிகள் காட்டும். படிப்படியாக இந்தியா பக்கம் திரும்பி காட்டும்.
அரபிக்கடலோரம் காட்டும். அதை பொறுத்திருங்கள். அந்த மாதிரி எல்லாம் விரைவிலே மாறி வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக ஜூன் 18, 19, 20 என்று, அதாவது வரக்கூடிய 4ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி தீவிரமடைந்து 18ஆம் தேதி மேலும் தீவிரமடைந்து இம்மாத இறுதியில் ஜூன் இறுதியில் மேலும் தீவிரமடைந்து ஜூலையில் 3-4 வாரங்கள் வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து ஜூலை இறுதியில் நிரப்பி ஆகஸ்டில் உபரிநீர் திறக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் நாம் சொன்னது தான். தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொழிவாக ஆந்திர பிரதேசம் பொழியும் பொழுது கூட தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் அப்படியே வடகிழக்கு பருவமழையாக தலைகீழாக திரும்பும். கடந்த ஆண்டு அப்படித்தான் திரும்பியது. அப்பொழுது எப்பொழுது தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தது, எப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்றே தெரியாத அளவிற்கு உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை மிக அபரிவிதமாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவு தரும் என்று ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே எதையும் பற்றி கவலைப்படாமல் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக எப்படியாவது நீங்கள் இந்த வெப்பத்தை ஒரு 2-3 நாளைக்கு கழித்துட்டீங்கன்னா போதும். 4ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக படிப்படியாக தினந்தனம் 1 டிகிரி குறையும். 12ஆம் தேதிக்கு பிறகு 10 டிகிரி குறைஞ்சிருக்கும். ஃபாரன்ஹீட்டில் 100 என்பது 90 குறைந்திருக்கும். ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.